வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு நறுக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அதில் நறுக்கி போடுங்க. இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, சால்ட்டில் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க, சால்ட் எல்லா பக்கமும் போகிற மாதிரி. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு புழிஞ்சிட்டு போடுங்க. உருளைக்கிழங்கோட ஆயில் ஃபுல்லாக, தண்ணி ஃபுல்லாக அதில் போயிடும். உப்பு மட்டும் அதில் சார்ந்துருக்கும், நல்லாயிருக்கும். புழிஞ்சிட்டு போடுங்க. இந்த தண்ணி வந்துடும், உருளைக்கிழங்கு இருக்கிற தண்ணி வந்துடும். நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மிளகாத்தூள், எல்லா பக்கமும் நல்லா இருந்து அடுப்பை கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வந்துச்சு பாருங்கள். கட்டியில் ஒட்டலை, எல்லாம் ஆயிலாம் கொஞ்சமாக வந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு ரெடி.